தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். தொடர்பான காட்சிகள். மலரஞ்சலி செலுத்துவதிலே அவருடைய நினைவிடத்திலே மலரஞ்சலி செலுத்துவதிலே பெருமைப்படுகிறோம். அமைச்சர் கீர்த்தனுடைய செயல்பாடுகளுக்கு எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வை அரசு பள்ளிகளில் சென்று ஆங்கிலம் புலமையில சொல்லி கீர்த்தனை பேசினாரு, அமைச்சர் பேசினாரு. அமைச்சர் அதுக்காக விளக்கம் சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். அந்த விளக்கமே போதும். என்னட்டுனா நம்மளை பொறுத்த மட்டும் வேலையில்லா பட்டாதாரிகளாக இருக்கின்ற நம்முடைய எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் வேலை திடீர்னு வேலை போனதுனால எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த வேலையில்லா பட்டதாரிகள் கொஞ்சம் எங்கேஜோடு இருக்கட்டும். அமைச்சர் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. சார், விசிக தலைவர் திருமாவளவன் வந்து ஜூலை 1 நடைபெற்ற கூட்டம் இருக்குல்ல, கூட்டணி தலைவர்களுக்கான கூட்டம் நடந்ததில்ல முதலமைச்சர், அது அப்படி இறுதி முடிவு வெட்டாதனால ஒரு கூட்டணி இன்னும் அமையல தாவேகா தலைமையில் அப்படி தெரிவிச்சிருக்காரு. காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்கா இல்லை நீங்கள் அதே நிலைப்பாடு? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அந்த கூட்டணி என்பது அந்த கூட்டம் என்பது தோழமை கட்சிகளுடைய கூட்டம். மீண்டும் ஒரு தடவை விளக்கம் சொல்கிறேன். ஒன்று ஆதரவு நிலை. யாரெல்லாம் இந்த அரசு அமைய வேண்டும் என்று ஆதரவு தந்தார்களோ அந்த ஆதரவு நிலை அது யாரெல்லாம் கொடுத்தா? அது காங்கிரஸ் கட்சி கொடுத்துச்சு. அதுக்கடுத்து இடதுசாரிகள் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து விசிகே அதுக்கடுத்து லீக் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து விசிகே கொடுத்தாங்க. இதெல்லாம் ஆதரவு நிலை. அதற்கு அடுத்த நிலை தோழமை நிலை. மந்திரி சபையில் உள்ளே வந்தது. மந்திரி சபையில் யாரெல்லாம் உள்ளே வந்தது? காங்கிரஸ் கட்சி மந்திரி சபையில் உள்ளே வந்துச்சு. அதோடு சேர்த்து லீகில் இருந்து உள்ளே வந்தாங்க, விசிகேலேருந்து கூட வந்தாங்க. இதெல்லாம் தோழமை நிலை. அடுத்த நிலை என்பது கூட்டணி அமைப்பதற்கான நிலை, பெயர் சூட்டுவதற்கான நிலை. இதில் இடதுசாரிகளை பொறுத்த மட்டும் ஆதரவு நிலையிலே நிற்கிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டும் அவருடைய கொள்கையை நாங்கள் மதிக்கிறோம். தாவேகாவுடைய தலைமையில் ஒரு நல்ல கூட்டணி அரசு அமைந்திருக்கிறது. முதலமைச்சருடைய தலைமையிலே ஒரு முதல் முறையாக ஒரு கூட்டணி ஆட்சி பல ஆண்டுகளுக்கு பின்னாலே நடந்திருக்கிறது. ஒரு ஆட்சியில் பங்கு கொடுத்து அவர் இந்த தோழமை நிலையை உருவாக்கியிருக்கிறார். பரஸ்பர நம்பிக்கையோடும் சகோதரத்துவத்தோடும் இந்த அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எல்லா 3 கட்சிகளிலிருந்தும் அமைச்சர்கள் இருக்கிறோம். எல்லா கட்சிகள்லையும் அமைச்சர்கள் இருக்காங்க. அவரெல்லாம் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க. தாவேகாவுடைய தலைமையில் மொத்தம் 4 கட்சி அமைச்சரவையாக இந்த அமைச்சரவை அமைகிறது. எங்களை பொறுத்த மட்டும் இதுக்கு அடுத்த நிலையை எடுத்து செல்வது என்பது அடுத்த கூட்டத்தில் எடுப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும். அப்படின்னா அந்த அன்னைக்கு முடிவு எடுத்தோம். எங்களுடைய நிலை என்பது நாங்கள் பல கூட்டணி அமையும் பொழுது அமைய வைப்பதையும் அமைத்தும் அதே நேரத்தில் அதில் பங்கு பெற்றும் அதை தலைமை தாங்கியும் பழக்கப்பட்டவர். அதனால் இந்த குழப்பங்கள் வேண்டியதில்லை. அமைச்சரவையில் வந்துட்டீங்கன்னாவே நீங்கள் ஒரு பார்ட்டில் ஒரு அமைச்சரவையில் ஒரு